முதலமைச்சர் விஜயின் முதன்மை செயலாளராக செந்தில்குமார் மற்றும் தனி செயலாளராக லட்சுமி பிரியா ஆகியோர் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளராக இருந்த செந்தில்குமார் தற்பொழுது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜயின் முதன்மை செயலாளராக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோன்று செயலாளராக லட்சுமி பிரியா ஆகியோரும் தற்பொழுது தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது முதன்மை செயலாளர்கள் மற்றும் தனி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு பேருடைய பணிகள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள்ல முதலமைச்சருக்கு உறுதுணையா இருப்பாங்க? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக முதலமைச்சர் செயலாளர்கள் தற்போது நியமனம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகியிருக்கிறது. அதன்படிதான் முதலமைச்சரின் தனி செயலாளர்களாக செந்தில்குமார் IAS மற்றும் லட்சுமி பிரியா IAS ஆகிய இருவரும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். செந்தில்குமார் IAS பொறுத்தவரையில் இதற்கு முன்னதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக இருந்து வந்தார். அதே போன்று லட்சுமி பிரியா IAS பொறுத்தவரையில் இதற்கு முன்னதாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளராக இருந்து வந்த நிலையில் தற்போது இரண்டு நபர்களும் முதலமைச்சரின் தனி செயலாளர்களாக செயல்படுவார்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதலான செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் முதற்கட்டமாக பார்த்தோம் என்றால் இந்த இரண்டு நபர்களுமே முதலமைச்சருடைய தனி செயலாளர்களாக நியமித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பணியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு துறை செயலாளர் கீழும் ஒரு சில அந்த துறைகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். குறிப்பாக செயலாளர் ஒன்றின் கீழ் பல்வேறு முக்கிய துறைகள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த துறையின் செயல்பாடுகள், அந்த துறையின் சார்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றை அந்த துறை செயலாளர்கள் முழுமையாக கேட்டறிந்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள். அதே போன்று சிறப்பு திட்டங்கள் ஏதேனும் செயல்படுத்தினாலும் கூட அந்த திட்டத்தின் நிலைமை, அது மக்களிடம் சென்று செல்லக்கூடிய அந்த பணிகள் உள்ளிட்டவை தொடர்பாக முழுவதுமாக அந்த செயலாளரிடம்தான் மற்ற செயலாளர்கள் தெரிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் CM1 மற்றும் CM2 ஆகிய தனி செயலாளர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்கள் விரைவில் தெரிய வரும். மேலும் கூடுதலாக ஒரு 2 செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருக்கிறது. முதற்கட்டமாக 2 தனி செயலாளர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி செந்தில்குமார் IAS மற்றும் லட்சுமி பிரியா IAS ஆகிய 2 நபர்களுமே முதலமைச்சரின் தனி செயலாளர்களாக செயல்படுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அவர்களின் கீழ் குறிப்பிட்ட சில துறைகள், அதாவது செக்ரட்டரி 1 ஆக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரின் கீழ் நிதித்துறை, அதே போன்று பார்த்தோம் என்றால் ஒரு சில முக்கிய துறைகளாக பார்க்கக்கூடிய துறைகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க அவருக்கு உத்தரவு என்பது வழங்கப்படும். அதே போன்று செக்ரட்டரி 2விற்கும் ஒரு சில துறைகள் பிரித்து கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த நிர்வாக பணிகளை கண்காணிப்பதற்கான உத்தரவு என்பது வழங்கப்படும். அவர்கள் அதனை முழுமையாக கண்காணித்து அதற்கான அந்த முழுமையான அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்பார்கள். அதன் அடிப்படையிலேயே முதலமைச்சர் நிர்வாக முடிவுகளை மேற்கொள்வார். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் பொறுப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக பார்க்கக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சரின் தனி செயலாளர்களாக செந்தில்குமார் IAS மற்றும் லட்சுமி பிரியா IAS ஆகிய 2 நபர்களும் நியமனம் செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. நந்தினி, தற்பொழுது முதன்மை செயலாளர்கள்னு சொல்றீங்க. இந்த முதன்மை செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்க இருவரிடமும் நியமனம் செஞ்ச உடனே ஏதேனும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கா? ஏன்னா வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில முக்கிய பொறுப்புகள் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கா? தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து தற்போது வாழ்த்துக்கள் தான் பெற்று வருகிறார். தொடர்ச்சியாக அதிக அளவிலானோர் அவரை சந்திப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். பூங்கொத்து கொடுத்தும் புத்தகங்கள் வழங்கியும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினத்திற்கு, அதாவது இன்று மாலை மீண்டும் முதலமைச்சர் தலைமைச் செயலகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கக்கூடிய நிலையில் அப்போது அந்த நிர்வாக பொறுப்புகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதுதான் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இதற்கு பின்புதான் அந்த பணிகள் என்பது படிப்படியாக தொடங்கப்படும். குறிப்பாக இன்று மாலை அது தொடர்பான சில ஆலோசனைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மேலும் 2 செயலாளர்கள் நியமனம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அந்த செயலாளர்களும் நியமனம் செய்யப்பட்ட பிறகுதான் ஒவ்வொரு செயலாளர்களுக்கும் எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம், எந்த துறைகளை அவர்கள் கவனிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்த அந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு அந்த தகவல் என்பது
தெரிவிக்கப்படும். தற்போது முதலமைச்சருடைய தனி செயலாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பொதுவாக அனைத்து துறையின் செயல்பாடுகளுமே கண்காணிப்பார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போது அமைச்சரவை பொறுப்பேற்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட வேண்டும். ஆனால் தற்போது வரை அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகவில்லை. அதற்கு மாறாக பார்த்தோம் என்றால் கூடுதலாக அமைச்சரவையில் இடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் மொத்தமாக 34 அமைச்சர்கள் பதவியேற்கலாம். அந்த வகையில் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடன் கலந்தாலோசித்த பிறகுதான் அந்த அமைச்சரவை பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட்ட ஆளுநர் மாளிகைக்கு அளிக்கப்படும். அதன் பிறகாகவே ஒவ்வொருவருக்கும் என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ, அதாவது கூடுதல் அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகே ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை பட்டியலில் யார் யாருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருக்கிறது. அதற்கு முன்னதாக துறை செயலாளர்களின் கண்காணிப்பிலேயே அரசு செயல்படும். அந்த வகையில் தான் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் பொதுவாகவே அனைத்து துறைகளையும் கண்காணித்து நிர்வாகம் எவ்வாறு செயல்படுகிறது, அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா, கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு கடன் ஒவ்வொரு துறையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்டவை குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு புதிய முதலமைச்சரிடம் அவை வழங்கப்படும். அதன் அடிப்படையிலேயே அடுத்த கட்டமாக வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணி என்பது தொடங்கப்படும். ஏற்கனவே முக்கிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் கையொப்பமிட்டிருக்கிறார். அதனை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது தொடர்பான அந்த ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக 200 யூனிட் மின்சாரத்திற்கு முதல் கையொப்பமாக இட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை செயல்படுத்த எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் அவர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று விரைவில் மற்ற துறைகளின் IAS அதிகாரிகளும் மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக தனி செயலாளர்களுடன் முதலமைச்சர் விரைவில் இது தொடர்பான ஆலோசனைகளையும் மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.